ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராஜ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எப்படி ஃபோல்டர் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்டில் போய் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், ஃபோட்டோஸ் அண்டு பேட்ச் டூல்ஸ்னு மொத்தம் 3 டேப் இருக்கும். அதில் நீங்கள் ஃபோட்டோஸ் போய்க்கோங்க. அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட், மல்டிகேம், கேண்டிட், கட் ஃபோட்டோஸ்னு சொல்லிவிட்டு மொத்தம் 4 விதமான இமேஜ் ப்ரௌசர்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈவெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃபோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இங்கிட்டு இருக்கிறது இமேஜை வியூ பண்ணுறது, இங்கிட்டு இருக்கிறது வந்து ஃபோல்டர்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ அகெயின் நீங்கள் கிளிக் பண்ணால் அதை கொலாப்ஸ் ஆகிக்கிறோம் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோல்டர் ப்ரௌசர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் ஃபோல்டர் இப்படியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேரம் இங்கே பாருங்கள், டெஸ்ட் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். இதில் 2 விதமான ஃபோல்டர் இருக்குது. ஒன்று வெட்டிங்கு, இன்னொன்று ரிசப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுடைய ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்துருச்சா, மொத்தம் இதில் இருக்கிறது மொத்தம் 18 ஃபோட்டோ. இப்போ இதே இது நான் ரிசப்ஷனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். சரி, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே போய் ஆட் ஃபோல்டர் கொடுத்து தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி நான் அகைன் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் அந்த 2 ஃபோல்டரையும் சூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். சரி, 2மே ஆட் ஆயிடுச்சு. இதை விட இன்னொரு ஷார்ட்டாக இந்த ஃபோல்டருக்கு பேரண்ட் டைரக்டரி இருக்கு இல்லையா, டெஸ்ட் இமேஜஸ், அதாவது இது உள்ளுக்குள்ளே தான் அந்த 2 ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் இந்த டைரக்டரியே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு கொஷின் கேட்குது. அதாவது இதுக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணவா இல்லை இந்த பேரண்ட் டைரக்டரி ஆட் பண்ணவான்னு கேட்குது. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டரை ஆட் பண்ணிவிடும். இன்கேஸ் நான் பேரண்ட் டைரக்டரியை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நோ கொடுத்தா போதும். சரி, அந்த பேரண்ட் டைரக்டரி மட்டும் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நான் இந்த ஃபோல்டர் ப்ரௌசரில் இருக்கிற மெனூஸ் மூலமாக ஃபோல்டர் ஆட் பண்ணுறதா பார்க்கலாம். அந்த ஃபோல்டர் ப்ரௌசர் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள் ஃபோல்டர் ப்ரௌசர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். சரி, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆட் ஃபோல்டர், அதுக்கப்புறம் இருக்கிறது ஆட் சப் ஃபோல்டர்ஸ். இது வந்து மேலே உள்ள டைரக்டரி மட்டும் ஆட் பண்ணும். இது அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர்ஸை அதை ஆட் பண்ணும். ஸோ இப்போ நான் ஆட் ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட் இமேஜஸில் தான் ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்கும், இந்த வெட்டிங், இன்னொன்று ரிசப்ஷன். இப்போ எனக்கு எந்த ஃபோல்டரை ஆட் பண்ணுறனோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா, சேம் தான். ஓகே, ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் சப் ஃபோல்டரையும் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இங்கே ஆடு சப் ஃபோல்டர்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போ டெஸ்ட் இமேஜஸை கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த 2 டைரக்டரி மட்டும் ஆட் ஆகும், இந்த பேரண்ட் டைரக்டரி ஆட் ஆகாது. பாருங்கள், எவ்வளோ தான். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா இமேஜ் ப்ரௌசர்லேயும். அதுலேயே நீங்கள் ஃபோல்டர்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட்டு நான் அடுத்து நான் சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ டெஸ்ட் இமேஜஸில் அந்த வெட்டிங்கிற ஃபோல்டரை எனக்கு ஆட் பண்ணணும். என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ் ஆஸ் டெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இதில் மல்டிகேமில் Ctrl+V கொடுக்குறேன். சரி பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஃபோல்டர் ஆட் ஆயிடுச்சு. திருப்பி நான் செஞ்சு காட்டுறேன். அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ரிசப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே ரிசப்ஷன் டைரக்டரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ் ஆஸ் டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். தென் இங்கே வந்து Ctrl+V கொடுக்குறேன். ஸோ காப்பி பேஸ்ட்டு ஆடு ஃபோல்டரு இது மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் நீங்கள் ஃபோல்டர்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.